Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சார்பில் ரன் ஃபார் ஃபிட் பாரத் என்ற தலைப்பில் நடத்தப்படும் மாரத்தான் போட்டியை ஆளுநர் ஆர்.என். ரவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாவேந்தர், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள 3வது அவென்யூ பிரதான சாலையில டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அதே போல அம்பேத்கருடைய லா பல்கலைக்கழகம் இணைந்து 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரன் ஃபார் ஃபிட் பாரத் என்கின்ற தலைப்புல மாரத்தான் போட்டி என்பது நடைபெற்றது. இந்நிகழ்வு என்பது இரவு முழுக்க சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது கொட்டி தீர்த்த நிலையில் இதில் பங்கேற்பார்களா மாணவர்கள், சிறப்பு விருந்தினராக ஆளுநர் வருவாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மழையும் பொருட்படுத்தாமல் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று கொடியசைத்து இந்த மாரத்தானை தொடங்கி வைத்தார். இதில் ஏறத்தாழ 21 கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் இதில் பங்கேற்று ஓடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியது என்னவென்றால், மாணவர்கள் வருங்கால இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர்கள். இவர்கள் தங்களுடைய உடலை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளிட்டவற்றை கூறினார். குறிப்பாக உடலை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வயதுக்கு தகுந்த நோய்கள் வருவதாகவும் இதனை சரி செய்வதற்கு காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வது வழக்கம் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக ஆளுநரும் மாணவர்களோடு மாரத்தான் போட்டியில் பங்கேற்று சிறிதளவு ஓடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். தமிழகத்தில் ஏழைகள், விளிம்பு நிலை மக்களுக்கு தரமான கல்வி கிடைக்கவில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி வேதனை தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களுடன் போட்டியிடும் போது மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் மட்டும் தொடர் சரிவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சரிவு ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை இளைஞர்களின் எதிர்காலத்தை கடுமையாக பாதிப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஏழை மக்கள் அடிப்படையில் தங்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக அரசு கல்வி நிறுவனங்களை நம்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் தரமான கல்வி கிடைக்காத பெரிய எண்ணிக்கையிலான மக்களை கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.